வணக்கம். நான் உங்கள் யோகா ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒன்று என்னென்னா, இந்த டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, ஒரே மாதத்தில் உடல் எடையை குறைப்பது எப்படி? ஒரே மாதத்தில் உடல் எடையை குறைக்க முடியுமா? இன்றைக்கி பல பேர் இந்த கேள்விகளால் ரொம்ப குழம்பியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பல பேர் இந்த மாதிரியான செயல்களை தேடியும் போய்கிட்டு இருக்காங்க. சரி, இது சாத்தியமா, முடியுமா, முடியாதா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம கேள்வி. கட்டாயமாக முடியும். ஒரு மாதத்தில் உடல் எடையை குறைக்க முடியுமா? எவ்வளோ வேணாலும் உடல் எடையை குறைக்கலாம். இது முடியும் என்பதால் மட்டும்தான் நிறைய மனிதர்கள் இதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நானும் அதை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரே மாதத்தில் உடல் எடையை குறைப்பது என்பது மிகச்சிறந்த விஷயமா என்று கேட்டால் இங்கே தான் நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஒரே மாதத்தில் உடல் எடையை குறைத்து உடம்பை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், 6 மாதத்தில் நான் ஒரு 6 பேக் எடுத்துகிட்டு வரணும், இப்படின்லாம் பல பேர் யோசிக்கிறாங்க. இந்த ஒரே மாதத்திற்கும் 6 மாதத்திற்கும் பெரும் வித்தியாசம் கிடையாது. இந்த ஒரே மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதையே 6 மாதமும் கஷ்டப்பட்டு உடம்பு எடையை குறைக்கிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஒரே விதமான சூழலை மட்டும்தான் நம் உடலுக்கு உருவாக்கும். அந்த சூழல் தான் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த உடல் எடையை குறைக்கிறதுங்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கட்டாயமாக குறைச்சிடலாம். குறைப்பதற்கு எத்தனையோ விதமான வழிகள் இருக்குது. உணவு முறை இருக்குது, உடற்பயிற்சி முறைகள் இருக்குது. அதற்கான உடற்பயிற்சிகள் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இந்த ஒரே மாதத்தில் உடல் எடையை குறைப்பது இந்த உடலுக்கு நல்லதா? யாரெல்லாம் ஒரு மாதத்தில் எனக்கு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க இன்னொரு விஷயத்தை யோசிச்சுக்கணும். கூடவே இன்னும் 2-3 பிரச்சனை சேர்ந்து வரப்போகுது அப்படின்னு. எது ஒன்று வேகமாக நடக்குதோ அதுக்கு பலவிதமான பிரச்சனைகள் கட்டாயம் அங்கே பின்னாடி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நிறைய மனிதர்கள், எத்தனையோ ஒரு சினிமா படங்களில் நடிக்கக்கூடியவர்கள்லாம் உடல் எடையை குறைக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியும் கேட்கலாம். அங்கே இருக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சூழல் வேறு, அவங்களுடைய சூழல் வேறு, அவங்களுடைய வாழ்வியல் முறை வேறு. சரி, அவங்க குறைச்சிருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்கா, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்ம உடம்பை பற்றியே நமக்கு சரியாக தெரியாத போது இன்னொருத்தவங்க உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? அங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அது ஒரு மிக பெரும் திரை. அந்த திரையில் எது உண்மை எது பொய்ங்கிறதே இந்த உலகத்துக்கு என்னது, பாதி பேருக்கு நம்மளால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. சரி, இந்த ஒரே மாதத்தில் உடல் எடை குறைக்கிறது, 6 மாதத்தில் 6 பேக் எடுத்துகிட்டு வரதெல்லாம் நல்லதான்னா, உடம்புக்கு இந்த உடல் எடையை குறைக்கணும், 6 பேக் எடுத்துகிட்டு வரணுங்கிற எண்ணத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க தான் நான் சொல்லுவேன். இந்த உடல் எடையை ரொம்ப குறைக்கிறேன்னு போட்டு தேவையில்லாத கஷ்டத்துக்கு ஆளாயிடாதீங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா மிதமான முறையில் சரியான பயிற்சிகளை தொடர்ச்சியாக நீண்ட காலம் பயிற்சி பண்ணுங்க. உங்கள் மனசில் நான் உடல் எடையை குறைக்கணுங்கிற எண்ணத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நான் என்னுடைய உடலை நல்ல பலமாகவும் எல்லா வேலைகளுக்கும் ஏற்ற மாதிரியும் என்னால் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. ஆரோக்கியம், உடல் உறுப்புகளுடைய நலம் அப்படிங்கிறதாங்க முதல்ல. அதுக்கு அப்புறம்தான் இந்த உடல் எடை குறைக்கிறதுங்கிறதெல்லாம். நீங்கள் ஆரோக்கியத்தையும் உடல் பலத்தையும் பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் உங்களுடைய உடல் எடை கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த நிலையில் உங்கள் உடல் இருக்கணுமோ அந்த நிலைக்கு வந்துடும். ஆனால் இதற்கு எது அவசியம்? தொடர்ச்சியாக பயிற்சி செய்தல். தொடர்ச்சியாக பயிற்சி செய்தல் எப்படி? அளவாகவும் முறையாகவும் செய்தல். இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரே மாதம் இல்லை 6 மாதம், நான் ஏன் இந்த 2 வார்த்தையுமே சொல்றேன்னா, இந்த 2 வார்த்தையும் இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப பெரும் கிளர்ச்சியை உருவாக்கிட்டு இருக்கு. எல்லா வீடியோக்கள் நானும் வீடியோ போடுறேன், அது எல்லாமே இப்போல்லாம் ஒரு சில வீடியோக்கள் நான் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, என்னதான் நடக்குது, நம்மளும் யூடியூப்பில் என்ன நடக்குது, சமுதாயத்தில் என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அப்பப்போ ஏதாவது பார்ப்பேன். இல்லை என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் என்கிட்ட காமிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் இப்போ எனக்கு வீடியோ போடுறேன் எதுக்குன்னா, என்னுடைய சூழலை நான் மேம்படுத்தி கொள்வதற்காக. அதே போல் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அவரவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள், அத்தோடு அவர்கள் சூழலை மேம்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இது நமக்கு சரியாக வருமா, ஒத்து வருமா, எல்லோருக்கும் போய் நல்லபடியாக சேருமா, எல்லா உடம்புக்கும் ஒத்து வருமாங்கிறத ரொம்ப யோசிக்கணும். நான் என்னுடைய பையனுக்கு ஏதாவது, நான் ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா போடுறேன். இந்த ஷார்ட்ஸில் என்னென்னா,
ரொம்ப கொஞ்சம் அதிக பலம் வாய்ந்த பயிற்சிகள், வேகமான பயிற்சிகள்லாம் செஞ்சு போட்டிருப்பேன். ஆனால் அந்த பயிற்சியை யாரும் செஞ்சு பாருங்கன்னு பெருசாக நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோஸ் போடுறேன் பாருங்கள், வீடியோவிலே ரொம்ப பெரிய வீடியோவாக போடுறேன் பாருங்கள், அதில் வந்து ரொம்ப பலமான பயிற்சிகள் போட மாட்டேன். எல்லோரும் செய்யக்கூடிய எளிமையான முறையில் எல்லா வயதினரும், ஆண்கள், பெண்கள் இப்படிங்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தியிருப்பேன். என்ன காரணம்னா, இதுதான் எல்லாருக்கும் பயன்படும். அது பயன்படுமானா அந்த 30 வினாடிகளில் செஞ்சு போடுறதுங்கிறது, அது எதற்காக? நிறைய மக்கள் பார்க்கணும், நிறைய பேர் பார்த்து நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும், நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நமக்கு இந்த யூடியூப்பில் வியூஸ் எல்லாம் அதிகம். அது வந்து ஒரு தனி ட்ராக், இது ஒரு தனி ட்ராக். ஸோ இது ரெண்டையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இதையும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம செய்யலாமா? அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறது எப்படின்னா, அவங்களுக்கு வயது ஒரு 40 இருக்கும், 50 இருக்கும். அவங்கள ஐயா நான் அந்த மெய்ப்பாடம் பயிற்சின்னு கொடுத்து இந்த விலங்குகள் அசைவுகள்லாம் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் நான் செய்யலாமான்னு கேட்குறாங்க. ஐயா எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம உடல் சூழல் எப்படி இருக்குது, உடல் நிலை எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு பயிற்சியை நம்ம ஃபாலோ பண்ணி கடைசி அது பிற்காலத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிடக்கூடாது. உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது நல்லது தான், எல்லோருக்கும் வலுவாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணத்தை சரியாக சீரமைத்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, இதற்கு நம்ம என்ன செய்யணும், எதை செய்யலாம், ஆரம்ப நிலையில் நம்ம என்ன பயிற்சி பண்ணணும், ஒரு வாரம் 1 மாதம் ஆகுதா, அப்போ என்ன பயிற்சி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை நம்மளுக்குள்ளே உருவாக்கி, நம்ம இந்த மாதிரி எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது, அந்த வீடியோக்களை பார்த்து என்ன பண்ணுங்க, ஓகே இந்த மாதிரியான பயிற்சிலாம் எனக்கு சரியாக வருமா, இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நான் செய்ய முடியுமான்னு உங்களை நீங்களே ஒரு அகத்தாய்வு செஞ்சு ஒரு அட்டவணையை போடுங்க. அந்த அட்டவணை போட்டு அதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள். அந்த பயிற்சிகளை ஒரு 10 நாள் செய்யுங்க. எந்தெந்த பயிற்சி முடியல, எந்த பயிற்சி முடியுது அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு ஆய்வுக்கு வந்துடுவீங்க. அதற்கப்புறம் திரும்பவும் எத்தனையோ விதமான பதிவுகள் இன்றைக்கு இருக்கிறது, எத்தனையோ விதமான வீடியோக்கள். அப்போ அதெல்லாம் பார்த்து சரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே இப்படி, அதாவது எந்த ஒரு காரணத்துலையும் ரொம்ப இன்டென்சிவாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் எடுத்து செய்யாதீங்க. அது நமக்கு சில நேரத்தில் கஷ்டத்தை கொடுத்துரும். நான் எப்போதுமே சொல்கிறது, எளிமையான முறையில் இந்த உடம்புக்கு பயிற்சி கொடுங்க. உடல் எடை கட்டாயம் குறையும். நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்தால் மட்டுமே உடல் எடை குறையும். தொடர்ச்சியான பயிற்சியும் சரியாகவும் முறையாகவும் இருத்தல் வேண்டும் என்பதை உங்களுடைய மனதிலும் ஆழ்மனதிலும் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நான் இந்த உடம்பெடையை குறைக்கிறேன், இன்றைக்கி நான் வலுவாக இருக்கிறேன்னு இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுட்டு இன்றைக்கு மட்டும் யோசிக்காதீங்க. 40 வயசில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, 50 வயசில் எப்படி இருக்கீங்க, 60 வயசில் எப்படி இருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி என்ன பயிற்சி செய்கிறீங்களோ இதுதான் உங்களுடைய 60. இன்றைக்கி உங்களுக்கு 30 நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பயிற்சிகளும் உங்களுடைய 60 பேசும். அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும் பயிற்சி செய்யும்போது. இப்போ அதற்காக நாம் எத்தனையோ விதமான எளிமையான பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த எளிமையான பயிற்சிகள் எல்லாத்தையுமே தேர்வுபடுத்தி செஞ்சு பாருங்கள். அதோடு இல்லாமல் வருகின்ற பதிவுகள்லையும் ஒவ்வொரு பயிற்சிகளாக எதை முறையாக தெளிவாக செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாங்கிறது இன்னும் விளக்கப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது, நீங்கள் எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் எனக்கு என்ன பண்ணுங்கள், பதில் கொடுங்க. இல்லை நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கலாம், இல்லை நம்ம அந்த கமெண்ட்ஸ்லையும் நம்ம கொடுக்கலாம். நம்ம அதற்கு ஏற்றாறு போல் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். ஓகே.